பாருவோட ஓஜி சம்பவம் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்குறீங்க, போய் இன்ஸ்டாவில் பாருங்கள். அதாவது வந்து நேற்று ஒரு பிக்சர் பரவிட்டு இருந்துச்சுங்க, ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பாரு. ஆனால் உண்மையிலே வேறு லெவல் ரூத்லெஸ் ரியல் சம்பவம், செமையான சம்பவம். வச்சு செதுக்கிருச்சு எல்லாரையும், வீட்டில் உள்ளவங்களாம் செதுக்கிருச்சு. அந்த இன்டர்வியூ வெளியே வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். செத்தாண்டா சேகர மாதிரி மொத்தமாக முடிச்சிருச்சு எல்லாரையும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ பயங்கரமான வந்து ஒரு இன்டர்வியூ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ப்ரோமோ தான் போட்டிருக்கு பாரு. நான் வந்து அண்ட் ரூத்லெஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். அந்த பிபி வீட்டுக்குள்ளே எவ்வளோ கார்னர் பண்ணாலும் அவங்க எல்லாரையுமே நான் எதிர்த்து நின்றுருக்கேன்ல, அதுவே எனக்கு வந்து பெரிய வெற்றி தான். ஸோ ஓஜி பாரு மாதிரி ஏதோ சம்பவம்லாம் செஞ்சுருக்கேன்ல, பண்ணியிருக்கேன் தான், சம்பவம் பண்ணியிருக்கேன் தான் அப்படின்னு யார் பாருவே சொன்னால் எப்படி இருக்கும்? வேறு லெவல். அந்த இன்டர்வியூக்காக எல்லோரும் பயங்கரமான வெயிட்டிங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து உண்மையிலேயே பாரு ரூத்தஸ் தான் போலையே அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே பாரு என்னை மட்டும் சொல்கிறாங்கல்ல, த ஆண்டகனிஸ்ட் ஆஃப் த ஹவுஸ், த வில்லி ஆஃப் த ஹவுஸ், வில்லி வில்லி வில்லி, ஐயோ அப்படி நடந்துக்கிறா அப்படி நடந்துக்கிறா ராட்சசி அது இதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ நீங்களாம் யார்? நீங்களாம் அப்படி ரொம்ப வெள்ளை பேப்பரா? நீங்களா அவ்வளோ உத்தம புருஷர்களா? உத்தம குஞ்சுகளாடா நீங்களாம்? ஏண்டா நீங்களாம் உத்தம குஞ்சுகளா? பீடி வாயி பலூனு எல்லாம் நீங்களாம் உத்தமங்களா? போட்டு பொழந்துட்டாங்க பாரோ பாரோ. வேறு லெவல் சம்பவம், இதுதான் எதிர்பார்த்தோம். ஃபில்டரே இல்லாமல் அடி. அதாவது ஃபில்டர் போட்டு எல்லா இன்டர்வியூ பார்த்துருப்பீங்களா இந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் நோ ஃபில்டர்ஸ், தனியான சம்பவம். பாருவே தன்னோட சேனலில் அந்த இன்டர்வியூ வரும் தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்திருக்கு. அப்புறம் என்னை அவ்வளோ பேர் அந்த வீட்டில் ஃபுல்லாக வந்து என்னை ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு பேசணும் அவங்கள்ட்ட? ஒய் ஷுட் ஐ டாக்? அங்கே எதுக்கு நான் பேசணும்? நான் பண்ணதுக்கு மக்கள் வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டை விட்டு போகும்பொழுது எதுக்கு நான் பேசணும்? அவங்கள்ட்டலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிட் பீப்புள்ஸ், இன்ஹியூமனிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு போட்டு பொழந்துருச்சு. நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதாவது பாரு வந்து ஒரு கரை, உங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாரு வந்து ஒரு கரை. பாரு செத்தே கிடந்தாங்க கூட எவனும் இங்கே யாரும் வந்து எந்த ஒரு அக்கறையும் காட்ட மாட்டான். அவளை கேவலமான பிறவிகள் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சுங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ட்ரெய்லருங்க. அந்த இன்டர்வியூவோட ட்ரெய்லர் தான் அது. வேறு லெவல். ஆக்சுவலாக உண்மையிலே வந்து பார்வை சொல்லிச்சிங்க. உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, அது ஸ்லைடாக வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரெட் கார்டுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கூட, ஏன்னா அந்த இடத்துல நின்று பேச வச்சதே தப்பு. இன்டெரக்டாக விஜய் சேதுபதியே போட்டு காரி துப்பி விட்டுருச்சு. ஏன்டா ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே அனுப்பிவிட வேண்டியதானே? எதுக்கு அங்கே இன்னும் பேசணும்? எதுக்குடா பேச ஒன்றும்? அதுலேயும் பீடி வாயி இந்த வினோத்து பார்த்தீங்களா? வினோத்தை வெக்கமே இல்லாமல் மானங்கட்டவன் போய் பீடி வாயோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருக்கான். கமுரு ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் வரல. அவன் வெக்கமே இல்லாமல் பொம்பளையில் என்ன சொன்னாலும் ஈன்னு பல்ல அழிச்சிட்டு போயிடுவான். கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே பார்ப்பான். பிடிவை என்னென்ன பேசினுச்சு, அது கமுரு இது பண்ணாத, நீ அழிஞ்சிருவ, வாழ்க்கை அழிஞ்சிரும், அது மாதிரி இவனு சொன்னான். இல்லை வன்மம் அதுதான் சொல்லுது. நான் ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிட்டேன். அப்போ வந்து அந்த டைமில் எங்கள் ஏரியாவில் உள்ள ஆன்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல, வயசானவங்க அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே அழுதாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த கண்ணீர் போய் இல்லைல்ல, நான் உண்மையாக பார்த்தேன் அந்த கண்ணீர் போய் இல்லைல்ல. நீலாம் உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருந்த ஜோ மைக்கேல், கருங்குரங்கு, அப்புறம் மிஸ்னஸ் ஸ்னூப்பின்னு ஒரு பரதேசி, இவங்கெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து அப்போ பொய் தானே. அப்போ அந்த கண்ணீர் தானே உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதானே உண்மை. ஸோ அந்த கண்ணீர் தான் நம்புகிறேன். இதே மாதிரி எனக்கு வந்து காசு கொடுத்து இந்த பீடி வாயி இவங்கெல்லாம் கொண்டுட்டு வர மாதிரிலாம் எனக்கு ஃபேன்ஸ் வராது. உண்மையிலே எனக்கு கண்ணீர் விட்டு அழுதாங்க ரெட் கார்டு வாங்கும்போது. அதுதான் என் ஃபேன்ஸு.
எவன்லாம் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட் வருதோ, எந்தெந்த நாட்டிலேருந்து வருது, சுவிட்சர்லேருந்து வருது, மலேசியாவில் வருது, சிங்கப்பூரில் வருது, யூஎஸில் வருது, யூகேயில் வருது, ஃப்ரான்ஸில் வருது, எல்லா நாட்டிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, அதுதான் உண்மையான ரா அண்ட் ரியல் ரூத்லெஸ். எங்களோட ரூத்லெஸ், நானும் கமரும் இருந்த இந்த ரூத்லெஸ்க்காக வர்ற ஃபேன்ஸ் தான் அது. அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சுங்க. கடைசியாக கேட்குறான் அவன், சரி பாரு, இந்த பிக் பாஸ் ஃபைனல் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடனே சிரிச்சுக்கிட்டு கட் பண்ணு ஏதோட கட் பண்ணிக்கலான்னு வச்சு பீடி வாயை காரி துப்பிருச்சு. அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. கட் முடிச்சு விட்டுருச்சுங்க கதையை மொத்தமாக. மிச்சர் கண்டஸ்டன்ஸ் ஃபைனலில் 4 பேர் இருந்தவங்க, கடைசியில் கப்பு வாங்கிடுவீங்க, எல்லாரையும் மொத்தமாக வச்சு சம்பவம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இன்டர்வியூ வெளியே வரும்போது இது ட்ரெய்லர் தான். வைப் வித் பார்வில் வந்து இது வருது. ஐ ஆம் வெயிட்டிங், வி ஆர் வெயிட்டிங். பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ், சம்பவம் ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள்.